போர்க்களமாக மாறியுள்ள மெரினாவிலிருந்து இளைஞர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்ற வேண்டி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த 17ஆம் தேதி இளைஞர்கள் போராட்டத்தில் களம் இறங்கினர். பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என பல லட்சம் பேர் திரண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் திங்களன்று அதிகாலை மெரினாவில் உள்ள போராட்டக்காரர்கள் அமைதியாக கலைந்து செல்லுமாறு சென்னை காவல்துறை அறிவுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து கூடுதலாக போலீசார் கடற்கரையில் திரண்டனர். பின்னர் ஒலிபெருக்கி மூலமாக போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல வேண்டுமென அறிவிப்பு வெளியிட்டும் இளைஞர்கள் அதனை ஏற்க மறுத்தனர். இதையடுத்து மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இதற்கு உடன்படாத போராட்டக்காரர்கள் தங்களுக்கு அரை நாள் மட்டும் அவகாசம் என தெரிவித்தனர். இந்நிலையில் போலீசார் போராட்ட களத்திற்குள் இறங்கி வலுக்கட்டாயமாக இளைஞர்களை அங்கிருந்து அகற்றினர். இதனால் கடற்கரையில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் நிலவியது.